கிரண் ஆபீஸ் முடிந்து மோகனை பார்க்க நேராக அவனது அலுவலகத்துக்கே சென்றான். மோகனின் அலுவலகத்துக்கே அவன் வருகிறான் என்றால் கிரணின் மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது என்பதை மோகன் புரிந்து கொண்டான். புதிதாக பர்சனல் செக்ரட்டரியை வேலைக்கு எடுக்க வேண்டும் என்பதில் கிரணுக்கு சில சங்கடங்கள் இருந்தது. அதற்கு மோகன் உதவுவதாக கூறினான். அதன் பின் கிரண் அவன் வழக்கமாக செல்லும் பாருக்கு அழைத்து சென்றான். டேய், நான்லாம் அங்கே வரல, நீ போற சரி, என்னையும் ஏன்டா கெடுக்கிற? ரொம்ப ஓவரா பண்ணாத, மூட்டு வா. இவனும் திருந்த மாட்டான், நல்லா இருக்கிற நம்மளையும் கெடுக்காம விட மாட்டான் போல இருக்கே. கிரண் அப்படியே அவனது போனில் இருந்து ஒரு எண்ணிற்கு அழைத்தான். வேறு யாரும் அல்ல, அந்த மதுவுக்கு தான் அழைத்தான். ஹே கிரண், என்ன இப்பவே கூப்பிட்டுட்ட? நான் இப்போதான் ஒர்க் முடிச்சு வந்திருக்கேன். இன்னைக்கு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். நோ இஷ்யூஸ், நீ நல்லா பார்த்து ரெடி ஆகிட்டு வா, உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன். இன்னைக்கு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம். டேய், இதெல்லாம் தனியாக இருக்கும்போது பேசணும்டா, என்ன வச்சுட்டே இப்படிலாம் பேசாதடா. டேய், நான் ட்ரிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்கேன்டா, உன் புத்தி தான் அப்படி போகுது. இதில் என்ன சொல்ல வந்துட்டான். இந்த முறை அசடு வழிவது மோகனின் முறையாகி போனது. சிறிது நேரம் அந்த மதுவுடன் கடலை போட்டான். அவர்கள் இருவரும் பேசுவதை கடுப்புடன் வேண்டா வெறுப்பாக கேட்டுக்கொண்டிருந்தான். நேராக கிரண் அவனது கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் வண்டியை செலுத்தி இருந்தான். என்னடா இங்க வந்து நின்றுருக்க? பின்ன ஆஃபீஸ் ட்ரெஸ்லையா அங்கே போகிறது? இந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா. முதல்ல இந்த ட்ரெஸ்ஸை மாற்று. மேய்க்கிறது எருமை, இதில் என்னடா பெருமை? போகிறது தண்ணி அடிக்கிறதுக்கு, இதில் என்னடா இருக்கு? நீ தானே கேட்ட எப்படி என் பின்னாடி பொண்ணுங்க சுற்றுறாங்கன்னு. நீயே வந்து தெரிஞ்சுக்கோ. அதுக்கு முன்னாடி முதல்ல ரெடி ஆகிட்டு வாடா, போடா. மோகன் அந்த வீடு இருந்த நிலையை பார்த்தான். அலங்கோலமாக ஆங்காங்கு பொருட்கள் சிதறி கிடந்தன. அதை வைத்தே அங்கு என்ன நடந்திருக்க கூடும் என்பது மோகனுக்கு புரிந்தது. டே, கொஞ்சம் கூட வீட்டை சுத்தமாக வச்சுக்க மாட்டியாடா? அங்கே பாரு, பொண்ணுங்களோட ட்ரெஸ் எல்லாம் கிடக்கு. இங்கே பாரு. சி, அங்கு கிடந்த பெண்களின் உள்ளாடைகளை காட்டி கேட்டான் மோகன். அதெல்லாம் கண்டுக்காதடா, வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிடுவாங்க. டேய், மறக்காம அங்கே டேபிளில் இருக்க பேக் எடுத்துக்கோ, அது மதுவோடது. இன்னைக்கு அவகிட்ட கொடுத்துடணும். டேய், மதுன்னு சொல்கிறத முதல்ல நிறுத்துறா. அந்த பொண்ணு பேர் ரீனா. டேய், ஒரு நாளைக்கு ஒருத்தியோட சுத்துறேன்டானா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? எனக்கு என்ன தோணுதோ அதுதான் அவ பேர். மறக்காம எடுத்துக்கோடா. இருவரும் அங்கு தயாராகி கொண்டு கிளம்பினர். மோகனுக்கு இது சற்று புதிதாக இருந்தது. கிரண் இப்படி பல பெண்களுடன் சுற்றுவது அவனுக்கு தெரியும் தான். ஆனால் அதை இப்படி நேரில் பார்ப்பது அவனுக்கு வித்தியாசமாக இருந்தது. அதே நேரம் நண்பனை அப்படி பார்ப்பதற்கும் கஷ்டமாக இருந்தது. அவனது அம்மா மட்டும் உயிருடன் இருந்திருந்தால் அவன் இப்படி மாறியிருக்க மாட்டான் என்று நினைத்தான். கிரண் எடுத்துக் கொடுத்த உடையை அணிந்து கொண்டு அவனுடன் கிளம்பினான். மறக்காமல் அவன் சொன்ன அந்த பேக்கையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் அவன் வழக்கமாக செல்லும் பாருக்கு சென்றனர். அங்கு அவன் நுழைந்ததுமே அவனை பார்த்து வரவேற்கவும் சிரித்து கையசைக்கவும் பலர் இருந்தனர். என்ன இப்பதான் வரியா கிரண்? இன்னைக்கு உன் ஆளை நான் தூக்கிட்டேன். செம்ம பார்ட்டி போ. கிரணின் தோளில் தட்டிவிட்டு சென்றான். கிரண் அவனுக்கு பதிலாக வெறும் புன்னகையை மட்டும் அளித்தான். இவன் தாண்டா இந்த ஏரியா எம்எல்ஏவோட பையன், ஒன்னத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவன் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு தான் இவன் கூடலாம் பேச வேண்டியிருக்குது. எதுக்கும் இங்கே கொஞ்சம் பார்த்து ஜாகிரதையா இருமச்சான். என்னடா அது, ஏதோ த்ரில்லர் மூவியில் வர மாதிரி சொல்கிற? இங்கே நீ டெய்லி வரதானே? அதனால தான் சொல்கிறேன், இங்கே நம்ம கிட்ட வந்து தானாக பேசுகிறவங்க ஏதோ தேவையோடு தான் வருவாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மோகன் அவன் சொன்னது போல மற்றவர்களிடமிருந்து சற்று ஒதுங்கியே வந்தான். அவர்களுக்கென்று ஒரு இடத்தை பிடித்து அமர்ந்ததும் மோகன் அந்த இடத்தை பற்றி விசாரித்தான். டேய், என்ன இடம்டா இது? நானும் இதுக்கு முன்னாடி பாருக்கெலாம் போயிருக்கேன். உண்மையை சொல்கிறா, இது என்ன மாதிரியான இடம்? பரவாயில்லையே, நான் கூட உன்னை அம்மாஞ்சின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் புதுசாக இருக்கே எனக்கு. நீ எப்படி அங்கே போன? அதை விடு, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. இது நார்மலான பார் மாதிரி எனக்கு என்னமோ தெரில. இல்லைடா, இது கொஞ்சம் எலிட் மக்களுக்காக மட்டும். கொஞ்சம் சீக்ரெட்டான இடம்னு சொல்லலாம். வெளியே பார்க்குறதுக்கு இதுவும் வழக்கமாக இருக்கிற பார் மாதிரி தான் தெரியும். ஆனால் உள்ளே இங்கே இருக்கிற மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் என்ட்ரி. டேய், என்னடா பண்ணுற? நான் கூட ட்ரிங்க் பண்ணுற கண்ட பொண்ணுங்க கூட சுற்றுறேன்னு மட்டும்தான் நினச்சேன். இது என்னமோ அதை விட பெருசாக இருக்கேடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைடா, இங்கே எல்லாமே கிடைக்குங்கிறது உண்மைதான். ஆனால் எனக்கு அதில் எந்த பழக்கமும் இல்லை. நீ தைரியமாக இரு. இருவரும் இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் அருகே வந்து சில பெண்கள் அமர்ந்தனர். அவர்களை தொட்டு தொட்டு கிளாஸில் மதுவை ஊற்றி கொடுத்தனர். கிரண் மறுக்காமல் அவர்கள் கொடுத்ததை வாங்கி குடித்தான். மோகன் பழக்கமில்லை என்று கூறிவிட்டு அதை மறுத்தான். அந்த பெண்கள் தன்னை தொடுவது மோகனுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவன் நெளிந்தபடி அமர்ந்திருந்தான். கிரண் அதை பார்த்து சிரித்தான். உனக்கு இதெல்லாம் சிரிப்பா இருக்குல்ல? எனக்கு அவஸ்தையா இருக்குடா.
இவங்க கிட்ட சொல்லி இதை நிறுத்த சொல்லு, இல்லைன்னா உன்னை கொன்றுவேன். அவன் சொன்னது போல கிரண் அந்த பெண்களை அங்கிருந்து அனுப்பி வைத்தான். டேய், இவங்க தான் நீ சொன்ன பொண்ணுங்களா? டேய், அவங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்கடா, இவங்களெல்லாம் நான் சொல்லலை. இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் பலர் அந்த இடத்திற்கு வந்தனர். கிரணை பார்த்ததும் அவனுடன் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றனர். அவர்களில் பலரும் கிரண் சொன்னது போல மேல்தட்டு மக்களாகத்தான் இருந்தனர். அவர்களை இதற்கு முன் பல அபிஷியல் மீட்டிங்கில் மோகன் பார்த்ததுண்டு. அவர்களை இங்கு பார்த்ததும் மோகனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏண்டா, இவங்களெல்லாம் நான் மீட்டிங்கில் மட்டும்தான்டா பார்த்துருக்கேன், இங்கே சாதாரணமாக வந்து போகிறாங்க. அதெல்லாம் அப்படிதான்டா, பல டீல்ஸ் இங்கேயே கூட ஓகே ஆகியிருக்கு. அதெல்லாம் அப்படிதான் மச்சான், நீயும் இங்கே ரெகுலராக வந்தாலே உனக்கும் பல விஷயம் புரியும். எப்பா, எனக்கு இதெல்லாம் வேணாண்டா சாமி, நான் சாதாரணமாகவே இருந்துட்டு போயிடுறேன். கிரண் அருகே வந்து ஒரு பெண் நின்றாள். ஹே கிரண், எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல? ஹே லிசா, முன்ன விட இப்போ ரொம்ப அழகாயிட்டியே, எப்படி? லீசா குனிந்து கிரணின் காதுகளில் ஏதோ பேசினாள். எப்படின்னு காட்டவா? பார்க்குறியா? அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று அதற்கு மேலும் புரிந்து கொள்ள முடியாத அளவு முட்டாள் இல்லையே கிரண். அவளது இடையை பற்றி அருகே இழுத்தான் கிரண். அவளும் அவனுக்கு வளைந்து கொடுத்தாள். மோகன் மட்டும் அங்கு இல்லாவிட்டால் அவர்கள் அதற்கு மேலும் சென்றிருப்பார்கள். அடுத்து அங்கு என்ன நடக்குமோ? கேளுங்க Playboy Millionaire ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு FM ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.